கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு வசனம் பார்க்க போகிறோம். வாங்க வசனம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமேன். மிக ஒரு அருமையான வசனம். பல வருடங்களாக ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் காத்திரத்தில் இனிமையாக முடிய பண்ண போகிறார். நீங்கள் சொல்கிறீங்க, நான் நெடுநாளாக காத்திருக்கிறேன், பல வருடமாக காத்திருக்கிறேன், ஆனால் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க இல்லையா? எந்த காரியத்தில் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு அந்த காரியம் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் இந்த வருடத்தில், இந்த வருடம் முடிவு எண்டில் இருக்கும், இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் இந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் காத்திரத்தில் இனிமையாக கர்த்தர் முடிய பண்ணுவார். நீங்கள் ரொம்ப நாளாக நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க, திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்து நல்ல ஒரு வரன் வேணும்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறீங்க. அது மாத்திரமில்ல, சொந்தமாக வீடு கட்டணும், வேலை விஷயமா நீங்கள் பல முயற்சிகள் எடுக்கிறீங்க, எல்லாமே தடைப்பட்டு தான் நின்று கொண்டு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா வியாதி, பல வருடமா இந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க மாட்டாரா என்று சொல்லி, இந்த வியாதியிலிருந்து பரிபூர்ண சுகம் கொடுக்க மாட்டாரா, விடுதலையை கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்க ஒரு முல்லை போல உங்களுக்கு இருக்கலாம். அந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதம் செய்ய போக நெட்டு நாள் நீங்க காத்திருக்கிறீங்க. நீங்க ஜெபித்து உங்க கணவருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, உங்க மனைவியுடைய ரட்சிப்புக்காக, பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. முள்ளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று சொல்லி, அது போல உங்க வாழ்க்கையில முள்ளா இருக்கிற காரியங்கள், என்ன காரியங்கள் முள்ளா இருக்கோ அதெல்லாம் மாறி உங்க வாழ்க்கையில ஜீவ விருட்சத்தை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஊற்ற போகிறார். ஆசீர்வாதமான மழை உங்க வாழ்க்கையில பெய்ய போகுது. நீங்க கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. அவரை தொடர்ந்து இந்த கடைசி மாதத்துல, இந்த 2023 வருடத்துல டிசம்பர் மாதம் கடைசியில இருக்கும், ஒவ்வொரு நாளும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தேவனுக்கு ஏறெடுக்கும் பொழுது நீங்க காத்திரத்துல இனிமையா கர்த்தர் முடிய பண்ணுவார். என்னென்ன காரியத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். தொடர்ந்து குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. நெடுநாள் பல வருடங்களா, இல்லை ஒரு வருடமா, இல்லை 3 வருடமா திருமணமாகி இன்னும் குழந்தை இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஒருவேளை நீங்க ஆண்டவரை அறியாதவங்களா இருந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நீங்க இயேசுவை விசுவாசிங்க. இயேசுப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இந்த வருஷத்தை கடைசியில எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அருமையா ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நெடுங்காலமா நீங்க ரொம்ப நாளா காத்திருந்துட்டீங்க. உங்க கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறாரு. கட்டாயம் இந்த வருடம் முடிவுக்குள்ள உங்க கர்த்தர், நீங்க என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்களை அதிசயமா நடத்த போகிறார். உங்க காத்திரத்துல இனிமையா முடிய செய்ய போகிறார். கர்த்தர் நாமத்தை நீங்க துதிக்க போறீங்க, அவருக்கு சாட்சியா இருக்க போறீங்க. தொடர்ந்து நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை பாருங்க. காட் பிளஸ் யூ.